திடீரென சாலையின் கழிவு நீரிலிருந்து மெதுமெதுவாக மேலே இழுக்கப்பட்ட காஸ்ட்லி கார். அப்பளம் போல் நொறுங்கிய காரை கண்டதும் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள். நீண்ட நேரம் போராடி சடலமாக மீட்கப்பட்ட நபருமா? ஆசையாக சுற்றுலா சென்ற நண்பர்களுக்கு நேர்ந்த பரிதாப நிலைமை. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் பகுதியை சேர்ந்த கார்த்திக், மதுபாலன், ஸ்ரீதரன் அப்படிங்கிறவங்க சஞ்சய் அப்படிங்கிற நண்பரோட சேர்ந்து கொடைக்கானல்ல டூர் போறதுக்காக தன்னோட சொகுசு கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ காரானது விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையில தனியார் மகளிர் கல்லூரி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா கட்டுப்பாட்டை இழந்த அந்த காஸ்ட்லி காரானது சாலையோரமா இருந்த கழிவுநீர் கால்வாயோட தடுப்பு சுவர்ல மோதி கழிவுநீர் கால்வாய்க்குள்ள கவிழ்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தெரிஞ்சுக்கிட்ட தீயணைப்பு துறையினர் துரிதமா வந்து செயல்பட்டிருக்காங்க. கழிவுநீர் கால்வாயில கவிழ்ந்து காருக்குள்ள சிக்கின கார்த்திக் மற்றும் மதுபாலன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகிய 3 பேரையும் மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல சஞ்சய் அப்படிங்கிற 25 வயதுடைய நபர் நீண்ட நேரமா அந்த கால்வாய்க்குள்ள தேடப்பட்டு சிறிது நேரம் கழிச்சு அவரும் சத்தமா மீட்கப்பட்ட காட்சிகள் பலரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காஸ்ட்லி காரை கயிறு கட்டி இழுக்கிற இந்த காட்சிகள் பார்க்கும்போது மனசெல்லாம் பதற செய்து. இன்ப சுற்றுலாவுக்காக சென்ற இந்த நண்பர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பலரும் இந்த காட்சிகளை பார்த்து மனமுடைந்து போயிருக்காங்க. இந்த விபத்து பத்தின விசாரணையை விருதுநகர் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறதா, வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.